2 மகளும் விளையாண்டுட்டு இருந்த மகளுக்கு இடி விழுந்துருச்சு ஐயா. மக 2 மகளும் என்னை விட்டுட்டு போயிட்டாளே. நான் அவளுகளை நம்பித்தானே நான் இருந்தேன். 2 பிள்ளைகளும் அக்காரம் தச்சு விட்டு புரியாம இருந்துச்சு. அதே மாதிரி விட்டு புரியாம அல்லாவோட இதமா போய் சேர்ந்துருச்சுக்க. இடி தாக்கி ஒரே நேரத்தில் உயிரிழந்த சகோதரிகள், சோகம் தாங்காமல் கதறும் உறவினர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே உள்ள அரியக்குடி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் நூருல் அமீன். இவரது 2 மகள்கள் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் அஸ்வினியா பானு மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கும் சபிகா பானு. நேற்று மாலை 2 குழந்தைகளும் தங்களுடைய வீட்டின் அருகில் உள்ள வேப்ப மரத்திற்கு அடியில் தாயாரோடு சேர்ந்து வேப்பமுத்து சேகரிக்க சென்றபோது திடீரென விழுந்த இடி மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். ரெண்டு மகளும் விளையாண்டுட்டு இருந்த மகளுக்கு இடி விழுந்துருச்சு ஐயா. என் மக 2 மகளும் என்னை விட்டுட்டு போயிட்டாளே. நான் அவளுகளை நம்பித்தானே நான் இருந்தேன். என் மகன் ஜவிக்காவை என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாளே 2 பேரும். நான் யாரு துணைக்கு ஒரு மகன் இல்லையா ஐயா. நான் என்ன செய்ய? என் பெத்த மக்கா போயிட்டாளே என்னை விட்டுட்டு 2 பேரும். யாசியா ஜவிக்கா இது என்னே இப்படி வந்துச்சு உங்களுக்கு. உங்களுக்காரியே அந்த இடி வந்து விழுது. என் மாலை என் மாலை என் மாலை என் மாலை என் மாலை என் மாலை என் மலை அசியா என் மாலை ஜவிக்கா என் மாலை விளையாட்டு பயந்து ஓடி இருப்பது தாங்கனே விழுந்துருச்சியம்மா. என் பிள்ளைய நான் என் தங்கச்சி பிள்ளையா பக்கத்துல எப்பவும் அங்கேதான் ஓடுவாளுங்க. நேற்று அந்த நேரம் ஓட மாட்டேன் இடி இடிச்சு வந்துட்டாங்கம்மா. தங்கச்சிக்கு 2 உள்ளதா இருந்துச்சு. 14 வருஷத்துக்கு முன்னாடி போயிருச்சு. அதுகளுக்கு பார்த்து என்னத்த உயிர் வாழ போகுது அந்த அதை காப்பாத்துனா போதும் எனக்கு. அதுதாங்க இதுதான் இருப்பாளுக என் மகளுக. இதுதான் வந்துருவாளுக என் பிள்ளைய 2 கொடுத்துட்டேனே. பெரிய இலைப்புடல நான் வெட்டி கொடுக்குறேன். என் தங்கச்சி வீட்டு பிள்ளையதான். 2 பிள்ளைய நல்ல படிப்பான பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள். அவங்க தாய் தகப்பனும் ஏழ்மையான குடும்பம் தான். அவர் அன்றாடு குழப்பம் ஓட்டி தேவை அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தா. அந்த பிள்ளைகளை அவர் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. நேற்று கூட அவர் கொடைக்கானல் போய் பிள்ளைகளுக்கு டிராவல்ஸில் உள்ளவர்களை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அங்கே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலை நடந்த உடனே அவருக்கு தெரியப்படுத்தணும். அவர் உடனே அங்கேருந்து வரப்பட்டு நைட்டு தான் சேர்ந்தார். எப்போதுமே அந்த இடத்துல போய் வேப்ப மரத்தில் போய் விளையாடக்கூடிய பிள்ளைய தான். விளையாண்டுக்கிட்டு வருங்க. அது அந்த வேப்பமுத்துகளை பிறக்கி விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சிற இடத்துல நேற்று காற்று அடிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில வேகமா போய் வாழ தங்கச்சி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் 2 பேர் முத்து பிறக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இதை பார்க்கறதுல இதில் அவ இடி விழுந்து அதே இடத்துல பிள்ளை 2 பிள்ளைகளும் அக்காரம் தச்சு விட்டு புரியாம இருந்துச்சு. அதே மாதிரி விட்டு புரியாம அல்லாவோட இதமா போய் சேர்ந்துருச்சுக்க. அல்லாவுக்காக எல்லாரும் அவர் அந்த கவர்மெண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த பிள்ளைகளுக்காக வாழ்வாதாரம் கொடுத்து அவருக்கு வேலையை கொடுத்து அதுக்கு வேலையை கொடுத்து அந்த பிள்ளைய படிச்சு அவங்க கூட தாய் பண்ண இது பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அல்ல இறைமா அந்த பிள்ளைய ஒத்துக்கிட்டாரு. ஊருக்காரவங்க 2 சின்ன குழந்தைங்க 2 பேரும் அவங்க வேப்பமரத்து அடியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராதமா மழை காரணமா இடி விழுந்து அந்த பிள்ளைய அந்த இடத்துலயே
இறந்துட்டாங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க. அதனால வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்துட்டு அப்படி ஏதாவது ஒரு நிதி வழங்கினா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஏழ்மையானவங்க அவங்க. கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்து 2 குழந்தை இறந்திருக்கு. அது ஒரே குடும்பத்துக்கு 2 குழந்தை, அவங்க 2 பிள்ளைகள் தான். அது படிக்கிற பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு 9 வயசு, ஒரு பிள்ளைக்கு வந்து 13 வயசு. அதுக்கு வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு வேலையோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.